ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் லவர். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸி அண்ட் சிம்பிளாக எப்படி தக்காளி ரசம் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். நீங்கள் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதையே தக்காளி ஒரு கொதி விட்டு எடுத்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதை ஆறுனதுக்கப்புறம் கரைச்சி எடுத்துக்கோங்க. எதுக்கு கொதிக்க வைக்கிறோன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதனால தான். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ரசத்துக்கு ஆட் பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் காரம் நல்லா இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா சீரகமும் மிளகும் ரெண்டும் சேர்த்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட 1 பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இப்பயே ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் லாஸ்ட்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து நம்ம தக்காளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரச பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க. ரசம் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போயே ஆஃப் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் சுகர் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெல்லம் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பைசி லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.